வணக்கம் ஐயா. வணக்கம். நம்ம வந்து இந்த குரு பெயர்ச்சிக்கு 12 ராசிகள் நம்ம என்னென்ன இருக்கு, எப்படி எப்படிலாம் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் ராசி மேஷ ராசி. இந்த குரு பெயர்ச்சிக்கு இந்த மேஷ ராசி இன்னைக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க. இருக்கும். ம் இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். ம் ம் அடுத்த ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் ஒரு சான்ஸ் வரும். அதுவும் 4ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார். 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சுகஸ்தானம். சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய ஸ்தானம். வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற நேரம். இதில் குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்த ரொம்ப வளப்படுத்துவார். எல்லாருமே திட்டுவாங்க ஜோசியர்களை, இந்த ஆள் சொல்கிறது எதுவுமே நடக்கல, எல்லா ஜோசியருக்கும் திட்டு உண்டு. ஆனால் இப்போ இது நடக்கக்கூடிய நேரத்தில் இருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக நடக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால மேஷராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பில் இருந்த தடைகள் விலகும். அதே சமயம் இத்தனை நாளாக தூக்கமே இருந்திருக்காது அவங்களுக்கு, நிம்மதியே இல்லாமல் இருந்திருப்பாங்க. நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, மரியாதை இல்லை, இவங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இருக்காது. கூட பிறந்தவங்களால இவங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். கூட பிறந்தவங்களுக்கு செலவு வச்சு இவங்களுக்கு ஆதாயம் கொடுக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம். 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம், மனைவி ஸ்தானம். எல்லாருக்கும் வணக்கம். ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே, அதாவது உலகம் பூரா பார்த்துட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். இந்த அளவுக்கு எங்கள் சேனல் வந்து பிரபலமானதுக்கு நீங்கள் தாங்க வியூவர்ஸ், நீங்கள் தான் மெயின் காரணம். அவ்வளோ அழகாக அதை ரசித்து உங்களோட கமெண்ட்ஸு, இதில் நாங்கள் இன்னும் வளர்ந்துக்கிட்டே வரோம். அதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் எல்லாருக்குமே. அடுத்தது குரு பெயர்ச்சி வருது, அது எப்போ, அது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம வந்து குரு பெயர்ச்சி பலன்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை சொல்ல வந்திருக்கிறாரு 12 ராசிக்கும் ஒரு அழகான ஜோதிடர், அருமையான ஜோதிடர். ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ அவருடைய பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, அதிலே நான் அப்படியே அசந்து உட்காந்துட்டேன். நான் அவ்வளோ அழகான ஒரு பேச்சு. இதில் நான் கேட்டேன், நீங்கள் என்னன்னு கேட்டால் வேத ஜோதிடர் அப்படின்னு. நான் இது புதுசாக கேட்குறேன். வேத ஜோதிடர் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டம் வேறு கொடுத்துருக்காங்களாம். அப்போ அது எவ்வளோ பெரிய ஜோதிடராக இருப்பார் பார்த்தீங்களா. வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது, குரு பெயர்ச்சி எப்போ வருது, இந்த 12 ராசிக்கும் அவர் எவ்வளோ அழகாக சொல்ல போகிறாருன்னு நம்ம அவரையே மீட் பண்ணுவோம். வாங்க நம்ம அவரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். முதல்ல வந்து நம்மளுடைய எனக்கு உங்களுக்கு சேனலுக்கு எல்லாருக்கும் தங்களுடைய வியூஸ்னால் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பெயர்ச்சி பற்றி அப்படின்னு கேட்டீங்க. குரு பார்க்க கோடி நன்மை. ஆமாம். என்றைக்குமே வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் உண்டு. மாதா பிதா குரு தெய்வம். இந்த குரு வந்து 3ஆவதாக இருக்கார், தெய்வம் கடைசியில் தான் இருக்குது, தெய்வத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நாத்திகர்கள் சொல்லலாம், நம்பிக்கை இல்லாதவர்கள் சொல்லலாம். ஆனால் ஆக்சுவலாக அம்மா தான் அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதுதான்டா அவன் அம்மா, அவங்க அப்பா அப்படின்ட்டு. ஏன்னா எந்த குழந்தைக்கும் அம்மாவை இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. ஆமாம். அது வந்து நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ஒரு குழந்தைய வந்து கொண்டு போய் விட்டாலே அதுவாக தேடி போய் அம்மா கிட்ட போய் பால் குடிக்கிறது வேற யாருக்குமே கிடையாது. ஆமாம். அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஸ்பெஷல். ஆமாம். அதுக்கு அடுத்தது அம்மா தான் இது உங்கள் அப்பான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த அப்பா தான் கொண்டு போயிட்டு ஒரு ஏஜ் 7 வயசு ஆன உடனே, அந்த காலத்தில் நான் சொல்கிறது, வேத காலத்துலேயும் நான் சொல்கிறது வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லார் வீட்டிலையும் ஜாதி மதம் தொடர்பு இல்லாமல், இந்தியாவை பொறுத்த வரைக்கும், பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் தொடர்பு இல்லாமல் 7 வயசு ஆச்சுன்னா கொண்டு போயிட்டு குருகுலத்தில் விடுவாங்க, ஸ்கூலில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்போ தான் அப்பா வந்து இவர் தான் உன்னுடைய ஆசிரியர், ஆசான் அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆசான் தான் வந்து நம்மளை வழி நடத்தி
ம். தன்னுடைய பாதையிலேயே கூட்டிட்டு போயிட்டு ம். கடவுளிடம் சேர்க்கக்கூடிய இடம். ஓ. அந்த குரு தான் கடவுள்கிட்ட போறதுக்கான வழி. ம். ஆனா இன்னைக்கு குருவுக்கே மரியாதை இல்லை. டீச்சருக்கு எந்த ஸ்கூல்ல எந்த டீச்சருக்கு மரியாதை கொடுக்குறோம்? உண்மையா நான் ஒன்று சொல்லணும். மாதா பிதா குரு தெய்வம் இது ஏதோ சும்மா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் அந்த அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க பாருங்க. இது யாருமே சொன்னதில்லை. இதான் ஃபஸ்ட்டு டைம் எனக்கே கரெக்டாக தெரியாது. நீங்கள் இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ அழகு. மாதா பிதா குரு தெய்வத்துக்கு எவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன். இந்த குரு பெயர்ச்சிக்கு 12 ராசிகள் நம்ம என்னென்ன இருக்கு, எப்படி எப்படிலாம் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் ராசி மேஷ ராசி. இந்த குரு பெயர்ச்சிக்கு இந்த மேஷ ராசி இன்னைக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க. மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ம். குரு பகவான் யோகக்காரகன். ஏன் அப்படின்னா ஒரு ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியும் எப்போவுமே யோகக்காரகன், நல்லது மட்டுமே பண்ணுவாங்க. அதனால இவரை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 9ஆம் வீட்டு அதிபதி. ம். 9ஆம் வீட்டு அதிபதி மட்டும் இல்லை, அவர் 12ஆம் வீட்டு அதிபதியும் கூட. ம். ஸோ அந்த 9ஆம் வீட்டு அதிபதி, அதாவது பித்ருஸ்தானாதிபதி, ம். அவர் உச்சமடைவது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ம். இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். ம். ம். அடுத்த ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் ஒரு சான்ஸ் வரும். அதுவும் 4ஆம் இடத்துல உச்சமடைகிறார். 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சுகஸ்தானம், சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய ஸ்தானம், வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற நேரம். இதில் குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்த ரொம்ப வளப்படுத்துவார். ம். அதாவது குரு எல்லா கிரகமுமே அப்படிதான். நீங்கள் நவ கிரகமுமே தான் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்த வளப்படுத்துவாங்க. சனி மட்டும் அதுக்கு நேர் ஆப்போசிட். பார்க்குற இடத்தையும் கெடுப்பார், இருக்கிற இடத்தையும் கெடுப்பார். ம். அவர்கிட்ட என்ன ஒரே ஒரு விஷயம்னா நேர்மையாக இருக்கணும். நான் குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நேர்மை இருக்கணும். ஆனால் இந்த குருவை பொறுத்த வரைக்கும் ம். பார்வை பலம் எங்கே கிடைக்க போகிறது அப்படின்னா மேஷ ராசிக்கு 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம். ம். அதாவது இத்தனை நாளாக வருமானத்தை கெடுத்து பணம் இல்லாமல் குடும்பத்தோட ஒத்துமை இல்லாமல் மேஷராசிக்காரங்களை சனி பகவான் கெடுத்திருக்கார். ம். ஏன்னா 12ஆம் இடத்துலேருந்து அவருக்கு விரைய சனி ஆரம்பிச்சாச்சு. யாருக்கு? மேஷராசிக்கு. ம். இப்போ குரு பார்வை கோடி நன்மை. அந்த சனி பகவானையே கெட்டவனையே நல்லவனாக மாற்ற போகிறார் இந்த குரு பகவான். ம். ஸோ அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும், மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக வேலை வாய்ப்பு ஏற்பட்டு அதனால் இவங்களுக்கு சான்ஸே இருக்காது. இவங்களுக்கு மேலே ஒரு 4-5 பேர் இருப்பாங்க சீனியர்ஸ். அவங்களெல்லாம் ஓவர்லுக் பண்ணிட்டு இவங்களை ஃபாரின் அனுப்புவாங்க. ம். ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய இடத்துல இந்த மேஷராசிக்காரங்க இருக்காங்க. சார் எல்லாருமே சொல்லுவாங்க, மேஷராசிக்காரங்களை கேட்டிங்கன்னா எல்லாருமே திட்டுவாங்க ஜோசியர்களை. இந்த ஆள் சொல்கிறது எதுவுமே நடக்கல, எல்லா ஜோசியருக்கும் திட்டு உண்டு. ஆனால் இப்போ இது நடக்கக்கூடிய நேரத்தில் இருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக நடக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால மேஷராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பில் இருந்த தடைகள் விலகும். அதே சமயம் இத்தனை நாளாக தூக்கமே இருந்திருக்காது, அவங்களுக்கு நிம்மதியே இல்லாமல் இருந்திருப்பாங்க. நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, மரியாதை இல்லை, இவங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இருக்காது. ஆனால் இது எல்லாத்தையுமே குரு பகவான் கொடுக்க போகிறார். ஸோ குரு பார்க்க கோடி நன்மை, குரு கொடுக்க போகிறார். அதனால் எல்லாமே இரட்டிப்பாக இருக்கும். அதனால் இவங்களுக்கு வந்து குறிப்பாக தந்தை மூலமாக நற்செய்திகள் வருவதற்கான அமைப்பு ஏற்படுறது. இதில் வந்து அவர் இருக்க போகிறது 4ஆம் இடம். 4ஆம் இடம்ங்கிறது வந்து 5ஆம் இடத்திற்கு விரயஸ்தானம். அதாவது என்ன அப்படின்னா கூட பிறந்தவங்களால இவங்களுக்கு ஆதாயம் ஏற்படும், கூட பிறந்தவங்களுக்கு செலவு வச்சு இவங்களுக்கு ஆதாயம் கொடுக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம். 7ஆம் இடம் களத்திரஸ்தானம், மனைவி ஸ்தானம். மனைவியுடைய தொழில் அமைப்பு வெற்றி அடையும். கணவனோ மனைவியோ, இந்த மேஷராசியில் பிறந்தவங்களுடைய கணவர் அல்லது மனைவி வேலை இல்லாமல் இருக்காங்கன்னா இவங்களுக்கும் வேலை கிடைக்கும், அவங்களுக்கும் வேலை கிடைக்கும். இன்ஃபேக்ட் இவங்களுக்கு இத்தனை நாளாக வேலை இல்லாமல் இருந்தது, அவங்க தான் குடும்பத்தையே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. யாரு? கணவனோ மனைவியோ, மேஷராசி நண்பர்களுடைய ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப், அவங்க தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களுடைய ஸ்டேட்டஸ் உயரக்கூடிய வாய்ப்பு வருது. ஸோ வாழ்க்கை துணையின் வருமானம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பும் இந்த மேஷராசிக்கு இருக்கிறதுனால இந்த மேஷராசிக்கு இந்த குரு பெயர்ச்சிங்கிறது வந்து ஒரு பெரிய லாட்ரி அடிக்கிற மாதிரி. அதே சமயம்
5ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 4ஆம் இடம்ங்கிறதுனால குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு அதில் விமோசனம் கிடைக்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும். அக்டோபர் மேலே குரு அதிசார பயிற்சி நடக்கும் பொழுது வம்ச விருத்தியும் ஏற்படும். ஸோ பதவிக்கு எதிர்பார்க்குறவங்க, வேலைக்கு எதிர்பார்க்குறவங்க, குடும்ப வாழ்க்கையில் சுகம் அதிகரிக்கிறதுக்கான அமைப்பு எல்லாமே நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி, இந்த 2026 குரு பயிற்சி மேஷராசிக்கு ஒரு 85% நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கார். ரொம்ப ரொம்ப நன்றியா. இவ்வளோ அழகாக பாசிட்டிவாக சொன்னீங்க. மேஷராசிக்கு ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் தைரியமாக இருப்பாங்க. கண்டிப்பாக. ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக சொன்னாங்க மேஷராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு. அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க. ஐயோ என்ன சொல்ல போகிறாங்களோ, என்ன ஆக போகிறோமோ, ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. தைரியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இந்த குரு பயிற்சி அதுலேருந்து நல்லா அழகாக ஒரு தெளிவான முடிவெடுங்க. உங்களுடைய நோக்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதை நோக்கி போயிட்டே இருங்க. ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.